கர்த்தர் ஒரு விஷயத்தை, ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு ஊழிய அழைப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு விஷயத்துக்கு முக்கியமாக போகிறீங்க, கடவுள் எனக்கு வழிகாட்டினார், என்னோடு பேசினார்னா அந்த விஷயத்தில் கடவுள் உங்களுடைய இதயத்தில் சமாதானத்தை வைப்பார். உங்கள் சமாதானம் கலையுதுன்னா அந்த விஷயத்தில் இறங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் உங்கள் கூட பேசினார் என்றால், உங்களுடைய அவர்தான் பேசினார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு ரெஃப்ரி இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு அம்பையர் இருக்காங்க. அந்த ரெஃப்ரி அல்லது எம்பையர் வேறு யாரும் அல்ல, கர்த்தருடைய சமாதானம். ஆமென். இது எனக்கு பாதுகாப்பா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? சமாதானம் இருந்துச்சுன்னா இறங்கு, சமாதானமே இல்லைன்னா இறங்காத. ஏன்னா நீங்க தேவ பிள்ளைகள். ஆமென். ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் எந்த விஷயத்திலும் பயத்தினோட உங்களை நடத்த மாட்டாரு, விசுவாசத்தினோட தான் நடத்துவார். சரியான ப்ரொடெக்ஷன் தருவார். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது தேவனுடைய சமாதானம். ஸோ இங்கே அவர் என்ன சொல்கிறார்? வேர்ல்ட்லி ரீசனிங், உலக பிரகாரமாய் நீங்கள் சிந்திக்கிறீங்க. ஆனால் என்கிட்ட வரும்போது நீங்கள் ஒரு விஷயம் சரியாக தான் நான் பேசியிருக்கேன், நான் வழிகாட்டியிருக்கேன்னா உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தனையிலும் என் சமாதானம் இருக்கும். சமாதானம் கலையுதுன்னா அந்த விஷயத்தில் நம்ம இறங்காமல் இருப்பது, கொஞ்சம் பொறுமையாக இருப்பது, கர்த்தர் வேற ஏதோ சொல்கிறாரோ என்று கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியிருக்கு. ஆமென்.